வணக்கங்க. இன்றைக்கி வந்து லவா லட்டு செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஈஸியாக செய்யலாம். ஈஸி தான் நமக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் போட்டு நெய் பிடிக்கலாம், இல்லை நீங்கள் வேறு எதனா எண்ணெய் கூட சேர்த்து மைல்டாக போட்டு கரெக்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இதை பொண்ணு பாருங்க, இதுமாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வறுத்து எடுத்துக்கணும். கிளியராக அழகாக. இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம இப்போ வந்து ரவை வந்து 1/2 கிலோ இருக்குது இல்லையா, 1/2 கிலோ ரவையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். க்ளீனாக அழகாக பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு முன்னே பின்னே கரெக்டாக வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா தான் வந்து நல்லா டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம நார்மலாக ரவை போனால் யாருமே சாப்பிடும், உப்புமா ரவைனா ஏந்து ஓடிடுவாங்க. ஆனால் லவா லட்டுன்னும் போது இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு தேவையான பொருள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டோம். ரவை 1/2 கிலோ வறுத்து எடுத்துக்கிட்டோம். சர்க்கரை ஒரு 1/4 கிலோ அளவு வந்து அதில் ஏலக்காய் ஒரு 5 போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம். பால் வந்து காய வச்சு எடுத்துக்கணும். பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் மேலே காய வச்சு வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு மூடி அளவு நல்லா வந்து சீவிட்டு அதையும் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துங்க. ரவையும் நெய்யில் போட்டு தான் வறுத்து எடுத்தோம். பாதாம், முந்திரியும் உங்களுக்கு என்ன நட்ஸ் ஐட்டம் தேவையோ, நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி பெரியவராக இருந்தால் வந்து அதிகமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கங்க. நாங்கள் திராட்சை வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, அதை சேர்த்துக்கல. நீங்கள் தேவைன்னா வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சூடாகவே இருக்கணும். கொஞ்சோண்டு உங்களுக்கு உப்பு லைட்டாக சேர்த்துங்க. கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக தெரியும். கொஞ்சம் உப்பு லைட்டாக சேர்த்துங்க, ரொம்ப இல்லை, சும்மா லைட்டாக. பார்த்தீங்கல்ல, அந்த அளவு மட்டும் கொஞ்சமாக. அப்புறம் அளவு சொல்ல போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். நட்ஸ் ஐட்டம் அதெல்லாம் எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துக்கிட்டு அழகாக ஒரு கலவை மாரி அழகாக கலந்துக்கலாம். நம்ம கடைசியாக சர்க்கரையை போட்டு நம்ம கலப்போம். ஒரு கலவை மாரி கலந்துக்கிறேன், போட்டு கலந்துக்கிட்டேன். சர்க்கரை வந்து நம்ம தேவையான அளவு நாங்கள் வந்து 1/4 கிலோ போட்டுருவோம். உங்களுக்கு ஸ்வீட்டு பிரியராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக நாங்கள் ஒரு 1/4 கிலோ அளவு அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். 1/4 கிலோ அளவுன்றது அதிகமாக நினைக்கிறேன். நான் கம்மியாக போட சொன்னேன், எங்கள் வீட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம க்ளீனாக கலந்துக்கிட்டோம். பக்கமாக பார்த்துருப்பீங்க, நல்லா தெரியுதுங்களா? நல்லா அழகாக குட்டி கலந்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம உண்டை பிடிக்கிறதுக்கு தேவையில்லை இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பால் சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் செய்யணுங்க நீங்கள். அதனால் பால் ஒரே அடியாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிச்சிக்கிட்டே வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பக்குவத்துக்கு வரும். இந்த பாருங்கள், பிடிக்கிறதுக்கு அருமையாக வருது. பாலை நீங்கள் கடைசியாக சேர்க்குறீங்க இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் நிதானமாக சேர்த்துக்கிட்டு வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கணும். வந்தீங்களால தெரிஞ்சிடும் உங்களுக்கு. உண்டை பிடிச்சிருக்கணும். பாருங்கள், ஃபைனலாக பிடிச்சாச்சுங்க. பார்த்துங்க, உங்களுக்கு தேவையான அளவு பால் போட்டு கரெக்டாக ரொம்ப தண்ணியாட்ட ஊற்றி பிழிஞ்சுன்னா கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இறியிடும். அழகாக நீங்கள் பிடிக்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸு ரெடி. இப்போ சாப்பிட்டு பார்த்தோம், கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட்.